வெளிப்படையான கைக்குலுக்கல்கள், மறைமுகமான சந்திப்புகள். மத்திய கிழக்குன்னு ஒரு புதிய விளையாட்டு. ஹாமில்டன், உலக அரசியல உன்னிப்பா கவனிச்சவங்களுக்கு ஒரு கேள்வி. பல வருஷமா எதிரிகளா இருந்தவங்க திடீர்னு நண்பர்களா மாறினா அதுக்கு பின்னாடி அமைதிக்கான உண்மையான முயற்சி மட்டும்தான் இருக்குமா, இல்ல அதை விட பெரிய காரணங்கள் ஏதாவது ஒளிஞ்சிருக்கா? 2020 நடந்த ஆபிரகாம் உடன்படிக்கைகள் அப்படித்தான் உலகத்தை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இஸ்ரேல் நாட்டுக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், சூடான், மொராக்கோ போன்ற அரபு நாடுகளுக்கும் இடையே நடந்த இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது ஒரு வெளிப்படையான உலகத்துக்கு தெரிஞ்ச சம்பவம். ஆனா இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய நடக்குது. அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வெளிப்படையா ஒப்பந்தத்துல கையெழுத்து போடாத நாடுகள் சில மறைமுகமா இஸ்ரேல் கூட உறவு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமானது அரேபியா. யோசிச்சு பாருங்க, இஸ்ரேலுக்கு எந்த நேரடி ஆதரவும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பல வருஷமா சொல்லிக்கிட்டு வந்த அரேபியா இப்ப இஸ்ரேல் விமானங்கள் தன்னுடைய வான்வெளியில பறக்க அனுமதிக்குது. இப்படி மறைமுகமா ஒரு உறவு ஏன் உருவாகணும்? மத்திய கிழக்குடைய பெரிய பகைவனா பார்க்கப்படுற நாடு ஈரான். ஈரானுடைய செல்வாக்கு மத்திய கிழக்குல அதிகமாகிட்டு இருக்கு. அதை எதிர்க்கணும்னா இஸ்ரேலும் அரேபியாவும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் முடியும் சொல்லி நினைக்கிறாங்களா? அமெரிக்காவுக்கு இஸ்ரேலும் முக்கியம், அரேபியாவும் முக்கியம். அதனால ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கிறது அமெரிக்காவுடைய பெரிய இலக்கா இருக்கு. இதுக்காக தான் இப்படி மறைமுகமான டீலிங் நடக்குதான்னு சொல்லி பார்க்கப்படுது. வெளிப்படையான ஒப்பந்தங்கள், மறைமுகமான கைக்குலுக்கல்கள் சொல்லி மத்திய கிழக்குல அரசியல் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான கேள்வி நம்ம கேட்காம இருக்க முடியாது. பலஸ்தீனியர்களுடைய நிலைமை என்ன? இந்த ஒப்பந்தத்துல ஒரு இடத்துலயும் பலஸ்தீன மக்களுடைய உரிமை பத்தி பேசல. தங்களுடைய சகோதர நாடுகள் தன்னுடைய எதிரி கூட கை கோர்க்கிறது பார்க்கும்போது பலஸ்தீனியர்கள் மனசுல என்ன ஓடும்? இது அவங்களுக்கு செய்யப்பட்ட அநியாயம்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அதுல தவறு இருக்கா? மொத்தத்துல இந்த ஆபிரகாம் உடன்படிக்கைகள் பொருளாதார வளர்ச்சி, அமைதி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் பலஸ்தீன மக்களுக்கு அநியாயத்தையும் புதிய அரசியல் போட்டிகளையும் உருவாக்குது. இந்த வெளிப்படையான மறைமுகமான ஒப்பந்தங்கள் மத்திய கிழக்குக்கு ஒரு புதிய விடியலை தருமா, இல்ல இன்னும் அதிகமான இருட்டை கொண்டு வருமா? இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் கணக்குகள் என்னவா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த ஆபிரகாம் உடன்படிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பலஸ்தீன நாடு கொஞ்சம் கொஞ்சமா அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை கண்டுகொள்ளாத நாடுகளா தான் மற்ற நாடுகள் பார்க்கப்படுது. அவங்களுடைய இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.